அடுத்த வாரம் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா வந்து முழுக்க முழுக்க அன்பு கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் நம்ம எல்லா பிளானும் போட்டோம். ஆனா வந்து அன்பு நம்மளை விட்டு வெளியில போயிட்டாரு. இது கூட வீட்டுல யாருமே நம்மளை பத்தி எந்த கேரும் பண்ணிக்கிற மாட்டாங்க. நம்மளுடைய ஃபைனான்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம ஃபுல் எஃபிட் போட்டது முழுக்க காரணமே அன்பு நம்ம கூட வாழ்றதுக்கு தான். ஆனா எல்லாருமே நம்ம பணத்தை அனுபவிச்சுக்கிட்டு அன்பை என் கூட சேர்த்து வைக்காம இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்துருது. அதை பத்தி வந்து அவங்க பாட்டிட்ட வந்து அவங்க நிறைய வந்து பேசிட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்பு கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடியே நான் அவன்கிட்ட கண்டிப்பா வந்து ஒப்படைச்சிருமா, நீ முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றாங்க. அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பாட்டி, ஏற்கனவே அன்பு இருக்கிற இடத்துல வந்து இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை சொல்றதுக்கு தான் அவங்க வந்து அப்படியே தெரியாம நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது நான் இருக்கிறதுனால அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அன்பு மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல, அன்போட கண்மணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்போட அம்மா, அதாவது உங்க மருமக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ இதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அன்பு கண்மணி ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்காங்க. அதை தெரிஞ்சுதான் இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமா. அன்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து என் பேரை வந்து ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அப்படி டக்குன்னுலாம் மாறிட மாட்டான். இது வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து நீங்க போட்டு மனசுல வந்து கற்பனை வளர்த்துக்கிட்டு இருக்காத. மொத்தத்துல வந்து அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்மளே போய் மீட் பண்ணுவோம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து இவர் நம்ம அன்பு வந்து அடுத்த இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அதுல அட்டன் பண்றாரு. அதுல வந்து அவருக்கு வந்து வேணுங்கிற எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஹோட்டல்ல வந்து அவர் செஞ்சு கொடுத்த சமையல் வந்து இந்த ட்ரிப் வந்து எந்த சொதப்பலும் இல்லாம சூப்பரா பண்ணி கொடுத்துறாரு. ஸோ அதுல வந்து அன்புக்கு நல்ல பேர் ஒண்ணு கண்டிப்பா கிடைச்சிருது. அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அதுல தெலுமுழு பண்ண முயற்சி எடுக்கும் போது அதை வந்து கண்மணி வந்து தடுத்து முழுசா அதுல இருந்து மீட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல வாய்ப்பு வந்ததுனால அன்பு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நாம வந்து இனிமேல் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம்னா, அதுக்கு முன்னாடி வந்த வைரல் வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஃபுக்கி வீடியோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதுல வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லைங்க, அந்த ஹோட்டல் ஓனர் ஜியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அன்பு உண்மையிலேயே வந்து உங்களுடைய சமையல் வந்து ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு, யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அதான் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கட்டாயம் அதுல வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பாத்தீங்கன்னா இது எல்லாமே வைரல் ஆகி போயிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம வெண்ணிலா பாத்துறாங்க. ஆகா, அவர் வந்து ஆர்ஜே ஹோட்டல்ல தான் இருக்காரு. ஸோ நல்லா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு இது விஷயம் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஸ்பாட்டுக்கு அங்கேயே போயிடலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து தனியா போய் அன்பை நம்ம மீட் பண்ணக்கூடாது. அதாவது யதார்த்தமா சாப்பிட போற மாதிரி நம்ம போனோம், அதை வச்சு நம்ம அன்பை அங்க பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா என்ன பண்றாங்கன்னா பாட்டிமாவை கூப்பிட்டுட்டு நேரா வந்து ஹோட்டலுக்கே போயிடறாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட போற மாதிரி அவங்க வந்து இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அன்பு மாட்டிக்கிறாரு. அன்பு மாட்டினதுக்கு பின்னாடி வெண்ணிலாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம். அன்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து அன்பை நம்ம வந்து கைவசமா கூட்டு போயிடலாம். அதுவும் பாட்டிமா வந்து ரெக்கமெண்ட்ல நம்ம பேச சொன்னோம்னா கண்டிப்பா அன்பு வந்து மறுபேச்சு பேச மாட்டாரு அப்படின்ற ஐடியாவை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பாட்டிட்ட வந்து, பாட்டி நீங்க தான் கண்டிப்பா வந்து அன்பை வந்து நீங்க கூட்டு போனோம், நீங்க தான் சொல்லணும் அப்படின்றாங்க. அப்ப வந்து பாட்டி பேச ஆரம்பிக்கிறப்ப வந்து என்ன ஆயிருதுன்னா சடனா வந்து கண்மணி அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து வராங்க. ரொம்ப ஷாக்கிங்கா போயிருது. நம்ம வந்து வெண்ணிலாவுக்கு அடடா நம்ம என்னென்னலாம் முடிவு பண்ணி வச்சோம், ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு. பாரு, அன்பு மட்டும் இல்ல கண்மணி இந்த ஹோட்டல்ல தான் ஒன்னா இருக்காங்க. இதை தெரிஞ்சுதான் வந்து சிவகாமி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுறாங்க. தனியா கூட்டு போய் ராஜேஸ்வரிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா நான் சொன்னது எல்லாமே உண்மையாச்சு, பாத்தீங்களா அன்பும் கண்மணியும் ஒரே ஹோட்டல்ல தான் இருக்காங்க, பாத்தீங்களா என்ன நடக்குது, நீ என்னோட வாழ்க்கை பாருங்க இப்பயும் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அழுகுறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பா வந்து நான் அன்பை வந்து நான் உன்கிட்ட நான் சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல உள்ளவங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. எதுவும் தெரியாத போல யாரு இவங்க புதுசா வந்து இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட வரும்போது இவங்க எல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராஜேஸ்வரி பெரிய நெட்வொர்க்னால அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து உண்மையா சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் மனைவிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாதனால அதையே வந்து இவங்கள்ட்ட பேசும்போது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்ப ரெண்டு பேருமே வந்து ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, ஆனா வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல, இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டு பேருமே ஒரு சர்வெண்டா தான் உள்ள இருக்காங்க போல இருக்கு அப்படின்றத ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த விஷயத்த போய் நம்ம வெண்ணிலா அடந்து சொல்றாங்க, வெண்ணிலா நீ நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்கல, இன்னும் சொல்ல போனோம்னா அன்பு வந்து அங்க கம்யூனிட்டி பேசுறது கூட கிடையாது, ரெண்டு பேருமே அங்க அடிக்கடி சண்டை கொடுக்குறாங்களாம், இது ஹோட்டல்ல எனக்கு வந்த ரிப்போர்ட்டர் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி நீங்க பண்ண உதவிக்கு, இன்னி இதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கண்டிப்பா அன்பை வந்து என்னோட நான் இணைச்சுக்கிறேன் அப்படின்றதுல அவங்க முழு மூச்சா இருக்காங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி வந்து ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு போய் வந்து கண்மணியை வந்து அன்பையும் பாக்குறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து நம்ம எப்படியாச்சும் ஒருத்தரை பிரிச்சு நம்ம கூட்டு வந்துடணும். அப்பதான் இது சரியா இருக்கும் அப்படின்றதுல அவங்க வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. ஹோட்டல்ல ஏற்கனவே வேலை செய்யறவங்ககிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா நீங்க ஆரம்பத்துல இருந்து இங்க வேலை செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிளுமே இல்ல. நேத்து வந்து இவருக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாரு உங்க ஓனரு, இதெல்லாம் உங்களுக்கு சங்கடமா தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாருமே இல்லைங்க, நான் உண்மையிலே வருத்தப்படுறேன் தான். இந்த மாதிரி எங்க ஓனரே வந்து அன்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நாங்க வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் சர்வீஸ் ஆளுங்க, எங்களை என்னன்னு கூட அவர் கேட்க மாட்டாரு அப்படின்றாங்க. பின்ன ஏப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம ஏதாச்சும் ஒரு இதை சொல்லி அவரை வெளியேற்றி விட்டுற வேண்டியதானே, நான் வேணா ஒரு பிளான் போட்டு நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க வெண்ணிலா. அதை பார்த்துட்டு அவங்களும் இது நல்லா இருக்கேன், நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க, நீங்க சொல்ற பிளான நீங்க வந்து சொல்லுங்க, நாங்க அதை செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அன்பையும் கண்மணியும் பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போறாங்க வெண்ணிலா. இதுல இருந்து அன்பு எப்படி மீண்டாரு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவகாமி வந்து நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க 2 சந்தோஷமா இருக்கிறது எப்படியும் தெரிஞ்சுக்கிச்சு நம்ம ராஜேஸ்வரி அத்தைக்கு. இனிமேல் அத்தை அங்க அடிக்கடி போய் அவங்களை தொல்லை பண்ணுவாங்க, நம்ம என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. நாம எந்த அளவுக்கு வந்து இறைவனை கும்பிட்டாலும் இறைவன் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி ஏதோ ஒரு விஷயத்த நல்லது பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து இவங்க வந்து இப்படி பண்ணிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதுல இருந்து நம்ம வந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா, நம்ம அன்பையும் கண்மணியும் காப்பதற்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறையவே இருக்கும்போது இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்ப ஜீவா முழுக்க முழுக்க வந்து அன்பு கண்மணி நீங்க கண்டிப்பா வந்து ஒன்னா இருந்து இந்த ஹோட்டலை இன்னும் நீங்க வந்து பெரும்பாலும் ஆக்கணும், அதை கொண்டு வந்து கண்டிப்பா என்னுடைய லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் உடனே அவங்க 2 பேத்துக்குமே சப்போர்ட் பண்றாரு. சோ கண்மணினால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜீவா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அன்பை எதுவுமே பண்ண முடியாது. சோ அன்பு வந்து இந்த ஹோட்டல்ல இருக்கல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி முடிஞ்சளவுக்கு அவங்களும் கோஆப்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நிம்மி வந்து அப்பப்போ அன்பு வந்து சைட் அடிச்சுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்புக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எப்படியாச்சும் வந்து அன்பை வந்து நம்ம வந்து நம்மளை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க மும்பரமா இருக்காங்க. இது எல்லாமே வெண்ணிலா பாக்குறாங்க. நானே கஷ்டப்பட்டு அன்பை வந்து கேட்ச் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பத்தாவதுக்கு வந்து நீ வேற உள்ள வந்து நிக்கிறியாடி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேணும்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அன்பையும் கண்மணியும் பிரிக்கிறதுக்கு நம்ம நிம்மியை வேணா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு பிளான் பண்றாங்க வெண்ணிலா. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பான். இதுல ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு ஒரு லக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இவங்க 2 பிரிப்போம், அதுக்கப்புறம் அன்பை நிம்மியை பிரிப்போம் அப்படின்றதுல வந்து அவங்க உறுதுணையா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த காலத்தை வந்து நிம்மிட்ட வந்து உண்மையிலே அன்பு ரொம்ப நல்லவர், எனக்கு வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்டு தான், நீங்க வேணும்னா வந்து அவர்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து க்ளோஸா நீங்க ஓப்பனா உங்களுடைய லவ் சொல்லுங்க, அதுவும் வந்து கண்மணி இருக்கும்போது சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறாங்க. நிமிக்கு இந்த விஷயம் தெரியாம அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அன்பு நான் எவ்வளவு நாளைக்கு தான் நான் மறைச்சு வைக்கிறது, அதனால என்னோட காதலை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து ரொம்ப ஒரு பயங்கரமா ஒரு இதோட போயிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.